அன்பே எனதன்பே இனிய அருளாசிர் சாந்தோக்கிய உபனிஷத்தம் இறைவன் எவ்வாறு ஆன்மாவாக உடல்களில் உறைகிறார் என்பதை பற்றி கூறுகிறது. கவனி, இந்த உயிர் இனங்களில் உணர்வாக திகழ்வது இறைவனே. இந்த பிரபஞ்சத்தை படைத்து அதில் உயிரினங்களையும் படைத்து அவற்றில் உணர்வையும் அவரே நிறைவிக்கிறார். இதனை உயிரினங்களில் அவர் புகுவதாக உபனிஷதங்கள் பேசுகின்றன. உதாரணமாக, இறைவன் தவம் செய்து இந்த அனைத்தையும் படைத்தார். படைத்த பிறகு இந்த படைப்பினுள் அவரே நிறைந்தார் என்று தைத்திரிய உபனிஷதம் கூறுகிறது. நான் இல்லாமல் இந்த படைத்தல் எப்படி இயங்க முடியும் என்று எண்ணினார். பிறகு உயிரினங்களின் உச்சியை பிளந்து கொண்டு அந்த வாசல் வழியாக உள்ளே புகுந்தார் என்று ஐத்ரேயம் உபனிஷத் கூறுகிறது. இதனுடைய தாத்பரியம் என்ன? இறைவனிடமிருந்து படைப்பு உருவாகிறது. அந்த படைப்பில் இறைவனே ஆன்மாவாய் உணர்வாய் இருக்கிறார் என்பதுதான். அதாவது விதையில் மரம் ஒடுக்கம் கொள்கிறது. அந்த விதையில் மரம் ஒடுங்கி இருப்பது போல் படைப்பிற்கு முன்னால் அனைத்தும் கடவுளிடம் ஒடுங்கியிருந்தன. அங்கே பெயர், உருவம் போன்ற பாகுபாடுகள் இல்லை. படைப்பிற்கு பின்னரே இந்த பிரபஞ்சம் தனித்துவம் பெற்று பெயர்களும் உருவங்களும் கொண்ட பல்வேறு தோற்றங்களாக உருவகம் கொள்கிறது. ஆனால் அனைத்தின் படைப்பிற்கும் ஆதாரமாக திகழ்வது இந்த ஆன்மா என்னும் இறைவனே. அது நீயே என்று உணர். தவத்தால் அனைத்தையும் படைத்தார். இந்த தவத்தால் நீ அனைத்தையும் நுள்ளும் இருப்பதை உணர். எனது அன்பு நிறை அருளாசிர். நன்றி செய்க, நலமே பெறுக.